ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. யதாக்னேர்தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹியா சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம். நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே சிவநாமனி பாவிதேந்தரங்கே மஹதி ஜ்யோதிஷி மானினி மயார்த்தே துரிதான்யபயாந்தி சுதூரதூரே முஹுராயாந்தி மகாந்தி மங்களானி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் व्रजामि शरणं हरिं. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे. ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओं अधीहि भो भगवः अधीहि भो भगवः. ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरिः ஓம். கட்டோபனிஷத்திலே இரண்டாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வள்ளி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் மந்திரமாக ஊர்த்வமூலோ அவாக்ஷாக்கः ஏஷ அஸ்வத்தः சனாதனः ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்யதே தஸ்மின் லோகாः ஸ்ருதாः சர்வே ததுநாத்யேதி கஷ்சன ஏதத்வைதத். இந்த மந்திரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல் பாதமாக இருந்தது ஊர்த்வமூலः அவாக்ஷாக்கः ஏஷः அஸ்வத்தः சனாதனः. அதான் முதல் வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார் சங்கராச்சாரியார். அதில் பிரபஞ்ச வர்ணனை செய்கிறார். ஊர்த்வமூலஹா அப்படின்னாக்க எதற்கு மூலம் பிரம்மமாக இருக்கிறதோ அது அப்படின்னு அர்த்தம். இந்த சம்சாரத்துக்கு மூலம் காரணம் எது அப்படின்னா பிரம்மம். ஆக இந்த பிரபஞ்சத்தை சம்சாரத்தை ஊர்த்வமூலஹா அப்படிங்கிற ஒரு சப்தத்தில் சொல்கிறார். அந்த பிரம்மத்தில் அந்த சம்சாரத்திற்கு இந்த கிளைகளாக இருக்கக்கூடியவை இந்த லோகங்கள் அந்த லோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லோகங்களையும் சொல்லி அதில் இருக்கக்கூடிய பிராணிகளை நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அதில் இருக்கக்கூடிய பிராணிகள் தங்களுடைய சுக துக்கங்கள்னாலையும் பிராணி சுகதுக்க உத்பூத ஹர்ஷ சோக ஜாத்த நிருத்திய கீத வாதித்ர க்ஷ்வேலித ஆஸ்போட்டித்த ஹசித்த ஆக்ருஷ்ட ருதித்த ஹாஹா முஞ்ச முஞ்ச இத்தியாதி அநேக சப்த கிருத துமுளீபூதா மகாரவஹா அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த இடத்துல. அந்த சம்சார விருட்சத்தில் இப்படி இருக்கான் பிராணிகள். இந்த உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சிலர் சந்தோஷமாகவும் சிலர் துக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஏன்னா
சம்சாரம்ங்கிறது வந்து கர்மங்களால் உருவாக்கப்பட்டது. எந்த கர்மம் செய்கிறானோ அந்த கர்மத்திற்கு உண்டான பலன் கிடைத்து கொண்டே இருக்கிறது. சில நேரத்திலே நல்ல கர்மங்களினால் புண்ணிய கர்மங்களினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் இருக்கும். அந்த நல்ல பலன்களை பெற்று அவன் சந்தோஷப்படுவதும் உண்டு. சில நேரங்களில் பாப கர்மங்களை செய்து அந்த பாப கர்மங்களால் ஏற்படும் துன்பங்களை பெற்று அவதிப்படுவதும் உண்டு. ஆக இருக்கக்கூடிய மனிதர்கள் சிலர் சந்தோஷமாகவும், சந்தோஷம்னா அந்த சச்சிதானந்தம், அந்த ஆனந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாது. அந்த இடத்துல இந்த இந்திரியங்களால் புலன்களால் அனுபவிக்கக்கூடிய பொருட்களில் இருந்து வரக்கூடிய சந்தோஷம், எந்த ஆனந்தம், க்ஷுத்ரானந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு அப்படி தான் இருக்கிறார்கள் இந்த சம்சாரத்தில் இருப்பவர்கள் எல்லோரும். ஏன்னா சம்சாரத்திலே அத்தியந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சம்சாரம் அப்படின்னாலே அந்த சப்தத்துக்கே, சம்சாரம்ங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, எது போயிட்டே இருக்கோ, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுதான் சம்சாரஹா. சம்சரதி இது சம்சாரஹா அப்படி. ஆக ஒரு அத்தியந்த ஆனந்தம் இந்த சம்சாரத்தில் கிடைக்குமான கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவுதான் ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்தாலும் கூட அது வந்து நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் இந்த சம்சார விருட்சத்துக்கே அஸ்வத்தகான்னு பேர் வச்சிருக்கார். அஸ்வத்தகா அப்படின்னா, ஸ்வஹா அப்படின்னா நாளை அப்படின்னு அர்த்தம். அஸ்வத்தகா அப்படின்னா நாளை இல்லாமல் எது போகிறதோ அதுதான் அஸ்வத்தகா, அஸ்வத்த விருட்சம் அப்படின்னு. அதனால தான் இதை இப்படி சொல்லியிருக்கு. அதனால் இந்த சம்சாரத்தை தாண்டி ஒருவன் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அதை காட்டுவதற்காக இந்த இடத்துல சம்சார விருட்சத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த சம்சாரத்திற்கு மூலமாக இருந்த பிரம்மம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்தோட ஒரு ஸ்வரூப வர்ணனையை சொல்கிறார் இந்த இடத்துல. ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்சியதே அப்படின்னு அடுத்த ஒரு வாக்கியத்தில் தான் சொல்கிறார். ததேவ சுக்ரம் தத் பிரம்ம அப்படின்னா இந்த சம்சாரத்திற்கு, சம்சார விருட்சத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய, காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் எதுவோ அது சுக்ரம் அப்படின்னு. சுக்ரம் அப்படின்னா சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். ஜோதிஷ்மத் சைத்தன்யாத்ம ஜோதி ஸ்வபாவம் அப்படின்னு எழுதியிருக்கிறவர் சங்கரர். ததேவ பிரம்ம அதுதான் பிரம்மம். இருக்கிறதுலே பெருசு எதுவோ அதுதான் பிரம்மம். பிரம்ம அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெருசுன்னா எல்லாத்தையும் விட பெருசு இதுதான், இதை விட ஒன்றும் பெருசு கிடையவே கிடையாது, இருக்கிறது எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ததேவ பிரம்ம சர்வ மகத்வாத் எல்லாவற்றையும் விட பெரியதாக இருப்பதனால் அதற்கு பிரம்ம அப்படின்னு பேர். அந்த பிரம்ம ததேவ அமிர்தமுச்சியதே அதுதான் அமிர்தம். மரணமடையாதது எதுவோ அதுதான், இதுதான் அது மரணமடையாத இருக்கக்கூடியது. அவிநாஷி அவிநாசஸ்வபாவா அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பிரம்ம எப்படிப்பட்டதுன்னா அவிநாசஸ்வபாவம் உச்சியதே அப்படிங்கிறார். விநாசம் இல்லாமல், நாசமடையாமல் எது இருக்கிறதோ அது இந்த பிரம்மம் மட்டும்தான் நாசமடையாமல் இருக்கு. மற்ற எல்லாமே இதிலிருந்து வந்ததான இந்த சம்சார விருட்சம் நாசமடையக்கூடியது, அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஒரு இரண்டு பொருட்களை பற்றி சொல்லிவிட்டு ஒரு பொருள் இது நாசமடையக்கூடியது அப்படின்னு சொன்னாலே தெரியறது இன்னொன்று வந்து நாசம் அடையாதது அப்படின்னு. அதுபோல் ஒரு பொருளை நாசம் அடையாதது அப்படின்னு சொன்னாலே இன்னொரு பொருள் நாசம் அடையக்கூடியது அப்படின்னு தெரிகிறது. இந்த இடத்துல இந்த சம்சாரத்தையும் சொல்லி, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் சொல்லி, இந்த இரண்டையும் சொல்லி, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அழியாதது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்தே தெரியறது அந்த சம்சாரம்ங்கிறது அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அவிநாசஸ்வபாவம் உச்சியத்தே கத்தியத்தே. எதனால் அது வந்து அழியாது அப்படின்னாக்க சத்தியத்வாத் அப்படின்னு போடுறோம். அது மட்டும்தான் சத்தியம், அதை தவிர வேறு எல்லாமே மித்தியை தான், வேறு எதுவுமே சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ததேவ சுக்ரம், சுக்ரம்னாக்க சுப்ரம் சுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவிநாசஸ்வபாவா அப்படின்னு சொன்னதுனால நித்தியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். நித்தியமான வஸ்து எது அப்படின்னா இதுதான் இந்த பிரம்மம், சுத்தமான வஸ்து எதுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் சைத்தன்ய ஸ்வபாவம், வேறு எதுக்குமே சைத்தன்யம் கிடையாது. இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, எல்லா பொருட்களுக்குமே சைத்தன்யம் அப்படின்னு இருந்ததுன்னா அது அந்த பிரம்மத்திலிருந்து கடன் வாங்கிய சைத்தன்யமாகத்தான் இருக்கும். எப்படி வந்து சூரியன் ஒன்றாக இருந்து கொண்டு எல்லா கண்ணாடிகளிலும் தண்ணியிலும் எங்கு இருந்தாலும் அது ஒரு பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துகிறதோ, அப்படி அந்த பிரம்மம் ஒன்றாக இருந்து கொண்டு
எல்லோருடைய மனங்களிலும் பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிக்கிறதுனால கண்ணாடியில் தெரிகிற சூரியனும் சூரியனும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மனதிலே பிரதிபலிக்கக்கூடிய சூரியனையும் சைத்தன்யத்தையும் சைத்தன்யம் அப்படின்னே நம்ம கூப்பிடுறோம் இங்கே. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சைத்தன்யமாக தெரியக்கூடியது எல்லாமே அந்த உண்மையான சைத்தன்யம் ஆகிய அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது தானே தவிர வேறு எதிலிருந்தும் வந்தது கிடையாது. அதனால் அதுதான், அது ஒன்று மட்டும்தான் சைத்தன்யஸ்வரூபம். சைத்தன்யம்ங்கிறது தான் புத்தஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மத்துக்கு சொல்லும்போது நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவா அப்படின்னு சொல்லுவார்கள். நித்தியமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அது. அதனால தான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கார் அவினாஷி ஸ்வபாவகா அப்படின்னு. அவினாஷி ஸ்வபாவகா அப்படின்னு உடனே நித்தியம்னு தெரிஞ்சு போச்சு. சுப்ரம் சுக்ரம் அப்படின்னு சொன்ன உடனேயே சுப்ரம் சுத்தம்னு எழுதியிருக்கார். அதனால அது சுத்தஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சைத்தன்யஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது புத்தஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சிருது. எதுலேயுமே பற்று இல்லாமல் அது மட்டுமே அதுவாகவே இருக்கிறதுனால அதற்கு ஒரு தலை, ஒரு கட்டு, ஒரு பத்தனம் எதுவும் கிடையாது. அதனால அது முக்தஸ்வபாவகா, நித்தியமாக எப்பொழுதும் சுத்தமாகவும் புத்த ரூபமாகவும் முக்த ரூபமாகவும் இருக்கக்கூடியது இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெரியறது. இதை தவிர மற்றது என்ன இருக்கிறதோ அது இந்த இதுக்கெல்லாம் எதிரடையான தன்மைகளை பெற்றது. அது நித்தியத்தன்மை கிடையாது, சம்சாரத்திற்கு சுத்தத்தன்மை கிடையாது, சைத்தன்யத்தன்மை கிடையாது, முக்தி அடைஞ்சிடுச்சானா அதுவும் கிடையாது, அது பந்தத்தில் இருக்க போதும். அதனால இந்த ஜடமாக இருக்கக்கூடியது எதற்குமே இந்த டெஃபினேஷன் பொருந்தவே பொருந்தாது. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவகா அப்படிங்கிற டெஃபினேஷன் சைத்தன்யத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதற்கும் இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறார் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு. அப்போ இந்த சம்சாரம்னு ஒன்று தெரியறதே, அது இருக்கே, அப்போ அது இல்லையா அப்படின்னாக்க நீங்கள் எது பார்க்கிறீர்களோ அதெல்லாம் விகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படி. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல சீடன் குருவிடன் இதே போல இந்த கட்டோபனிஷத்தில் இருக்கிறது போலயே சீடனுக்கும் குருவிற்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது, உரையாடல் நடக்கிறது. குரு ஆருணி, சீடன் ஸ்வேதகேது. ஸ்வேதகேது ஆருணியிடம் சென்று தன்னுடைய தந்தையார் அவரிடம் சென்று கேட்கிறான். அந்த கேள்வி பதிலில் இந்த இடத்துல இவர் சொல்கிற ஆதேசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ஆதேசத்தை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். அதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பையன். அதுக்கு அந்த குரு சொல்கிறார், இந்த ஆதேசம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் அந்த ஒன்றை தெரிந்து கொண்டதனாலேயே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகிறது. ஏக்க விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றார். ஒரே ஒரு இதை தெரிந்து கொண்டாக்க எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகிறது அப்படின்னு. எப்படி ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னாக்க அதுக்கு உதாரணம் சொல்றார். இந்த மண் இருக்கு இல்லையா, இந்த மண்ணை தெரிந்து கொண்டால் மண்ணிலே செய்யக்கூடிய பானை, சட்டி, இது போன்ற இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல இந்த பானை, சட்டி இவை எல்லாம் மண்ணு தானே தவிர, மண்ணிலிருந்து ஏற்பட்ட விகாரம் மட்டுமே தவிர மண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த இடத்துல யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அந்த இடத்துல தான் சொல்றார் இந்த வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு. இந்த விகாரங்கள், மண்ணிலிருந்து தோன்றிய விகாரங்களான இந்த சட்டி, பானை, இது போன்ற எல்லா பொருட்களும் மண்ணை தவிர வேறு எதுவும் கிடையாது. மண்ணுக்கும் அதற்கும் எந்த ஒரு விதமான வித்தியாசமும் இல்லை. ஏன்னா இதுலேருந்து மண்ணிலிருந்து ஒரு சிறிய ஒரு ரூபம் வந்தது, அவ்வளோதான். இந்த சட்டியில் இருக்கிறது எல்லாமே மண்ணு தான், ஆனால் ஒரு விதமான ஒரு வடிவம் இருக்குது. அப்படி வடிவம் வந்ததுனால அதுக்கு ஒரு பேரும் வைக்கப்பட்டது, சட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பானை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டது ஒரு பேர், அவ்வளோதான். ஆக இந்த பேரும் உருவமும் இந்த இரண்டு இருக்குது. இந்த இரண்டை தவிர எடுத்து விட்டு பார்த்தால் இருக்கக்கூடியது என்ன என்றால் அதற்கெல்லாம் ஆதாரமாக எது இருந்ததோ அதுதான் அந்த மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த நாம ரூபங்கள் மித்தியை அப்படின்னு சொல்கிறது. ஆக இந்த நாமமும் ரூபமும் மித்தியாக இருப்பதனால்
அவை எல்லாம் அந்த மண்ணை விட வேறு எதுவும் இல்லை. இதேதான் இந்த பிரம்மசூத்திரத்திலையும் நிரூபிக்கிறார். தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆரம்பண சப்தம்ங்கிறது இந்த இதுலேருந்து தான், சாந்தோக்கியத்திலேருந்து எடுத்து சொன்னது. அந்த அதிகாரத்திலையும் இதை தான் நிரூபிக்கிறார். இந்த விகாரங்களாக தோன்றிய பொருட்களாக தோன்றியவை எல்லாம் அதனுடைய மூல காரணம் எதுவோ அதிலிருந்து வேறுபட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்போ இந்த சம்சாரம் அப்படிங்கிறது எங்கேருந்து தோன்றியது அப்படின்னா அந்த பிரம்மத்திலிருந்து தோன்றியது. ஆக அப்போ அந்த பிரம்மத்தை விட வேறு கிடையாது. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது எங்கிருந்தும் தோன்றவில்லை, பிரம்மத்திலிருந்து மட்டும்தான் தோன்றியது. அப்போ அந்த பிரம்மத்திலிருந்து தோன்றியது என்றால் அது பிரம்மத்தை தவிர வேறு இல்லை. ஒரு செயின் இல்லை, ஒரு மோதிரம், ஏதாவது ஒரு நகை, ஏதாவது இதெல்லாம் இருந்ததுன்னா அது எதிலிருந்து செய்யப்பட்டது அப்படின்னா ஒரு தங்கத்திலிருந்து செய்யப்பட்டது. இப்போ தங்கத்திலிருந்து பிறந்தது இந்த நகை, தங்கத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது. அந்த நகை எப்பொழுது அழிக்கப்படுகிறதோ அது தங்கமாகவே ஆகிவிடுகிறது. ஒரு மோதிரம் செய்கிறோம் அப்படின்னாக்க அது செய்யப்படுவதற்கு முன்னாலும் அது தங்கமாகத்தான் இருந்தது. அது மோதிரமாக இருக்கும் பொழுதும் அது தங்கத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது. அதை திரும்பவும் அழித்த பிறகும் அது தங்கமாகவே இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அது முக்காலத்திலும் அது தங்கமாகத்தான் இருந்தது. நடுப்புற அந்த மோதிரம் அப்படிங்கிற ஒரு பேரும் அப்படி வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வடிவமும் அதற்கு ஏற்பட்டது, அவ்வளோதான். அப்போ அந்த வடிவமும் பெயரும் உண்மையாக இருந்த பொருளுக்கு ஏற்பட்டது. அது வந்தது போலவே போகவும் போய் விடுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் இந்த விகாரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சத்தியம், சத்தியசிய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்கள். ஆக அந்த பிரம்மன் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் சத்தியம். அதில் ஏற்படக்கூடிய நாமரூப விகாரங்கள் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்ருதி. வாச்சாரம்பணம் விகாரஹா நாமதேயம். இதெல்லாம் நாமதேயம், வெறும் பேர் மட்டும்தான் இருக்கு இதில். அப்படி பேர் மட்டுமே இருக்கிறதுனால அன்ருத்தம் அப்படிங்கிறார். அன்ருத்தம், ரித்தம் அப்படின்னாக்க சத்தியம்னு அர்த்தம். அன்ருத்தம் அப்படின்னாக்க மித்யை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக இந்த சம்சாரம் அப்படிங்கிறது அன்ருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு உபநிஷத்துலையும் சொல்லியிருக்கு அந்யத் அதோ மர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்சாரங்கிறது அதாவது இந்த பிரம்மத்தை தவிர வேறு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மர்த்தியம், நித்தியமானது கிடையாது. நித்தியமாக இருக்கக்கூடியது பிரம்மம் மட்டும்தான். அதற்கு வேறாக இருக்கக்கூடிய எல்லாமே மர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதஹா அந்யத் சர்வம் மர்த்தியம் அப்படின்னு. ஏன்னா இந்த பிரம்மம் மட்டும்தான் தன்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து சிறிதும் மாறுபடாமல் இருக்கிறது. மற்ற எல்லாம் அது சம்சாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாம் தன்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதனால அது உண்மையான சத்தியமாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு கயிற்றிலே ஒரு பாம்பு தெரிகிறது அப்படின்னாக்க இன்றைக்கு பாம்பாக தெரிந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது அவனுக்கு கயிறு ஞானம் ஏற்படுகிறதோ அப்போ அந்த பாம்பு போய்விடுகிறது, கயிறு மட்டும்தான் நிற்கிறது இல்லையா? அதுபோல இப்பொழுது சம்சாரமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம், இந்த உலகமாக இது நமக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் எப்பொழுது பிரம்மஞானம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இவை எதுவுமே தெரியாமல் பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, இந்த சம்சாரம் எல்லாம் விலகி விடுகிறது. இதுக்கு பேர் தான் பாதம்னு பேர். பாதம்னாக்க அழியிறதுன்னா ஒரு பொருள் அழியிறதுனாக்க அது எது ஆரோப்பணமாக இருக்கோ, ஆரோப்பம் பண்ணியிருக்கோ. அந்த சம்சாரம் பிரம்மத்தில் ஆரோப்பிச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆரோப்பம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சம்சாரம் அதற்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்திலேயே லீனமடைகிறது தான் பாதம்னு பேர். அப்படி இந்த உலகம் தள்ளப்பட்டு விடுகிறது, பாதிக்கப்படுகிறது. அதனால தான் இதுக்கு மர்த்தியம் அப்படின்னு பேர். அப்படியாக இது மர்த்தியம். தஸ்மின் பரமார்த்த சத்தியே பிரம்மணி லோகாஹா. இப்போ அடுத்த ஒரு வாக்கியத்துக்கு வந்துட்டார். தஸ்மின் லோகாஸ்ருதா சர்வே தது நாத்தியேதி கஷ்டன அப்படிங்கிற ஒரு இதுக்கு எழுதுறார். இப்போ தஸ்மின் பரமார்த்த சத்தியே பிரம்மணி, இந்த பிரம்மன் இருக்கிறதுனால தான், அந்த பிரம்மம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த லோகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். தஸ்மின் பரமார்த்த சத்தியே பிரம்மணி லோகாஹா கந்தர்வ நகர மரீச்யுதக மாயாசமாக பரமார்த்த தர்ஷன அபாவா அவகமனாக ஸ்ருதாக ஆஸ்ருதாக சர்வே சமஸ்தா உற்பத்தி ஸ்திதிலயேஷு அப்படின்னு சொல்றார்.
இந்த உலகம் எல்லாமே, எல்லா உலகங்களும் இந்த பிரம்மத்திலேயே நிலை பெற்று இருக்கின்றன. எப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷனம் போடுறார், பரமார்த்த சத்தியே பிரம்மணி அப்படின்னு. சத்தியம், சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். அந்த உண்மையை இரண்டு விதமாக சொல்லலாம். இப்போ ஒன்று பரமார்த்த சத்தியம், இன்னொன்று வியாவகாரிக்க சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பரமார்த்த சத்தியம் அப்படின்னா இருக்கிறதுலையே உண்மையாக இருக்கக்கூடியது பரமார்த்த சத்தியம். அது என்னதான் இருந்தாலும் அதை தள்ளி விட்டு போகவே முடியாது. இப்போ இந்த கயிறு பாம்பு அப்படின்ற இதில் பார்த்தாக்கா அந்த கயிறு அப்படிங்கிறது உண்மை, அது போகவே போகாது இல்லையா? அதுதான் பரமார்த்த சத்தியம். அதுபோல் இந்த எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக எது இருக்கிறதோ அந்த பிரம்மம் தான் பரமார்த்த சத்தியம், அதை தள்ளி விடவே முடியாது. ஆனால் அந்த பிரம்மத்தில் இந்த பொருட்கள் எல்லாம் நிலை பெற்று இருப்பதாக தோன்றுகிறது. அப்படி அந்த எல்லா பொருட்களும் நிலை பெற்று இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் இந்த பொருள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிந்தால் கூட ஞானம் ஏற்படும் பொழுது அவை போய்விடும். எப்பொழுது ஞானம் இல்லாமல், எப்பொழுது விவகார காலத்தில் பிராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது, இப்பொழுது இருக்கும் பொழுது, இப்பொழுதைய நிலையில் பார்க்கும் பொழுது இருப்பது போல தோன்றுகின்றன. ஆக அதற்கு பேர் வியாவகாரிக்க சத்தியம் அப்படின்னு பேர். இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சத்தியம் உண்மை அப்படின்னு தோணும் விவகார காலத்தில். ஆனாலும் அது ஞானம் ஏற்படும் பொழுது போய்விடும். அந்த ஞானம் ஏற்படுகின்ற காலத்துக்கு தான் பரமார்த்த சத்தியம்னு பேர். அந்த பரமார்த்த சத்தியே பிரம்மணி, அந்த பரமார்த்தமாக இருக்கக்கூடிய உண்மையான அந்த பிரம்மத்தில் தான் இந்த எல்லா லோகங்களும் எல்லா உலகங்களும் நின்று கொண்டிருக்கின்றன, நிலை பெற்று இருக்கின்றன. எப்படி தங்கத்திலே அந்த மோதிரம் நிலை பெற்று இருக்கிறதோ, தங்கத்தை கடந்து துளிக்கூட மோதிரம் போகலை, அதுபோல இந்த பிரம்மத்திலே இந்த உலகம் எல்லாம் நிலை பெற்று இருக்கின்றன. அதுவும் சாதாரணமாக நிலை பெற்று இருக்கல. இந்த தங்கம் மோதிரமாக மாறணும் அப்படின்னாக்க சாதாரணமாக மாறிடலை, அது வெறும் ஒரு வடிவம் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போது பால் இருக்குது, பால் தயிர் போன்று மாறுது அப்படின்னாக்க அந்த இடத்துல மாற்றம் வேறு. அப்போ பாலுக்கும் தயிருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தங்கத்திற்கும் மோதிரத்திற்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. தங்கம் மோதிரமாக மாறுவது வேறு விதமான ஒரு மாற்றம். அதே போன்று பால் தயிராக மாறுகிறது அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு மாற்றம். இந்த இடத்துல நம்ம வேதாந்தத்தை பொறுத்தவரையில் மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண தயிர் பால் தயிர் போல மாறுவது போன்று கிடையாது. ஆனால் நமது அவித்யினால் அது மாறியது போன்று தெரிகிறது. எப்படி ஒரு கயிறு பாம்பு போன்று தெரிகிறதோ, மாறியது போன்று தெரிகிறதோ, அப்படியாகப்பட்டது நம்முடைய வேதாந்தத்தை பொறுத்தவரை மாற்றங்கள். அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், இந்த உலகங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்திலே நிலை பெற்று நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதாரணமாக உலகம்னு ஒன்று இருக்குது, அது பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அந்த பிரம்மத்திலே இந்த உலகங்கள்லாம் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் கந்தர்வ நகர மரீச்சி உதக்க மாயாசமாகா லோகாகா அப்படின்னு இருக்கார். உலகங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா கந்தர்வ நகரம் போன்றதான். கந்தர்வ நகரம் அப்படின்னா இந்த ஆகாசத்தில் பார்த்தால் மேகங்கள் வருவதும் போவதுமாக இருக்கின்றன. ஏதோ ஒரு காற்று அடிக்கும்பொழுது மேகங்கள்லாம் அங்கே ஒரு மாளிகை போன்று ஒரு மேகத்தை நிர்மாணிக்கின்றன. அதுக்கு பேர் கந்தர்வ நகரம்னு பேர். ஏதோ இருப்பது போன்று ஒரு தோற்றம், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு சான்ஸ், அவ்வளோதான். இன்னொரு காற்று வந்ததுன்னா அது அப்படியே போயிடும். இன்னொரு உதாரணம் இந்த இடத்துல சொல்கிறார், மரீச்சி உதக்க அப்படின்னு. பாலைவனத்திலே தெரியக்கூடிய காணல் நீர் போன்று உலகமா இந்த உலகம். இந்த உலகத்திற்கு அப்படின்னா ஒரு இருப்பு சத்தியத்துவம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றார். காணல் நீருக்கு எப்படி ஒரு சத்தியத்துவம் இருக்கிறதோ அதே போன்ற ஒரு சத்தியத்துவம் தான் இந்த உலகத்திற்கும் இருக்கிறது அப்படின்னு காட்டுறார். உதக்க மாயாசமாக, அது போன்ற ஒரு மாயை, நம்மளை மயக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றனவா இந்த உலகங்கள். அந்த உலகங்கள் அப்படிப்பட்ட உலகங்கள் அது எத்தனை நாள் வரலும் இருக்கும் அப்படின்னாக்க, பரமார்த்த தரிசனம் எப்போ கிடைக்கிறதோ அது வரல தான் இருக்கும். ஒருவனுக்கு எப்பொழுது ஒரு இந்த சத்திய திருஷ்டி வருகிறதோ, எப்பொழுது ஒரு ஞான லாபம் எப்போ வருகிறதோ அது வரலும் தான் இந்த உலகங்கள்லாம் இருக்கும். ஒருவனுக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டதானால் இந்த உலகம் போய்விடும் அப்படின்னு சொல்றார். அப்படி அதுவரையில் இந்த உலகங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்தில் இருப்பது போல தோன்றுகிறது. ஸ்ருதாகா ஆஸ்ருதாகா சர்வே லோகாகா சமஸ்தா லோகாகா. எப்போ அப்படின்னா உற்பத்தி ஸ்திதி லயேஷு, உற்பத்தி காலத்திலும் அந்த பிரம்மத்திலேயே இந்த உலகம் இருப்பது போன்றும், ஸ்திதி காலத்தில், ஸ்திதி அப்படின்னாக்க இப்பொழுது இருக்கின்ற நிலைமை, பிறப்பு இருப்பு இறப்பு, இந்த மூன்று நிலைமை, மூன்று காலங்களிலும் முக்காலங்களிலும்
தோன்றும் பொழுதும் அது இருந்து கொண்டிருக்கும் பொழுதும் அது அழிந்தவுடனும் லயமடைந்தவுடனும் இந்த 3 நிலைகளிலும் அந்த பிரம்மத்திலேயே நிற்கின்றன அப்படின்னு சொல்றார். அந்த அந்த மோதிரம் பிறக்கும் பொழுதும் அது தங்கத்திலேயே நிலை பெற்று இருந்தது. மோதிரமாக இருக்கும் பொழுதும் கூட அது தங்கத்திலேயே நிலை பெற்று இருந்தது. மோதிரம் அழிந்து திரும்பவும் தங்கமாக ஆகும் பொழுதும் அது தங்கத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது. இப்படியாக உற்பத்தி, ஸ்திதி, லயம் இந்த 3 விதமான நிலைகளிலும் அந்த மோதிரம் தங்கத்திலேயே நிற்பது போன்று இந்த சம்சாரம்ங்கிற உலகம், பிரபஞ்சம் தோன்றிய பொழுதும் பிரம்மமாகவே இருக்கிறது. தோன்றுவதற்கு முன்னும் அப்படிதான் இருந்தது, தோன்றும் பொழுதும் அப்படிதான் இருக்கு. இப்போ இருக்கின்ற காலத்திலும் அது பிரம்மமாகவே இருக்கிறது. இது அழிந்த பிறகும் அது பிரம்மமாகவே இருக்கும். நடுவிலே தெரியக்கூடிய இந்த நாம ரூபங்கள் எல்லாம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சொன்னது போன்று இவை எல்லாம் ஒரு மித்தியையானவை அப்படின்னு. அப்போ தோன்றுவதற்கு முன்னால், மோதிரம் தோன்றுவதற்கு முன்னால் அதற்கு மோதிரம்னு ஒரு பேரும் கிடையாது, ஒரு உருவமும் கிடையாது, வெறும் தங்கமாக தான் இருந்தது. அப்போ பாதியில் அந்த மோதிரம்ங்கிற பேரும் உருவமும், அதே போல் அது அழிந்தவுடனும் அந்த பேரும் இருக்க போகிறதில்ல, உருவமும் இருக்க போகிறதில்ல, தங்கம் மட்டும்தான் இருக்க போகிறது. அப்போது ஆதியிலும் அந்த ஒரு பேரும் உருவமும் கிடையாது, அந்தத்திலும் முடிவிலும் அந்த பேரும் உருவமும் கிடையாது. ஆதியிலும் அந்தத்திலும் எது இல்லையோ அது மத்தியிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌடபாதர் சொல்கிறார். ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானே பி தத்தா அப்படிங்கிறார். ஆதியிலும் இல்லாதது அந்தத்திலும் இல்லாதது எதுவோ அது நடுவிலும் இல்லை அப்படின்னு சொல்றார். அது இருப்பது போல தோன்றுகிறதே அப்படின்னு கேட்டாக்க அது வித்தத்தம் அப்படிங்கிறார். வித்தத்தம் அப்படின்னா மித்யை அப்படிங்கிறார். ஆக அது போல இந்த இடத்துல ஆதியிலும் இல்லாமல் அந்தத்திலும் இல்லாமல் இப்பொழுது இருப்பது போன்று சரியா தெரிகிறது, அவ்வளவுதான். இந்த இதுலேயே சாந்தோக்கியத்தில் அந்த 6வது அத்தியாயம் சதேவ சௌமியேதம் அக்ராசீத் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. இந்த பிரபஞ்சம் தனது பிறப்புக்கு முன்னாடி சத்தாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சத்து தான் இருந்தது. சத்துனா அந்த பிரம்மம் மட்டுமே இருந்தது, வேறு எதுவுமே இல்லை, பிரம்மம் மட்டுமே இருந்தது. அதிலிருந்து இந்த எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த தங்கம் மட்டும்தான் இருந்தது, தங்கத்திலேருந்து எப்படி மோதிரம் வருகிறது, ஒரு செயின் வருகிறது, ஒரு இது போல நகைகள்லாம் வருகிறது, வளையல் வருகிறது, இப்படி எல்லாம் நிறையா இருக்கு இல்லையா? அது போல பிரம்மம் மட்டுமே இருந்தது, அதிலிருந்து மற்றவை எல்லாம் தோன்றின அப்படிங்கிறது போல இந்த உபநிஷதமும் சொல்லியிருக்கு. தது தத் பிரம்ம ந அத்தியேதி ந அதிவர்த்ததே அப்படின்னு. அந்த பிரம்மத்தை தாண்டி, பிரம்மத்தை கடந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றார். மிருதாதிம் இவ கட்டாதி காரியம் கஷ்டன கஷ்யதபி விகாரஹா. மிருதுன மண்ணு, மண்ணை தாண்டி ஒரு குடம் இருக்க முடியாது, ஒரு பானை இருக்க முடியாது. அதுபோல எப்படி தங்கத்தை தாண்டி ஒரு மோதிரம் இருக்க முடியாதோ, எப்படி மண்ணை தாண்டி ஒரு பானை இருக்க முடியாதோ, அதுபோல இந்த விகாரங்கள் இருக்கக்கூடிய இந்த சம்சாரமும், சம்சாரம்ங்கிறதே ஒரு விகாரம், அந்த சம்சாரமும் பிரம்மத்தை தாண்டி இருக்க முடியாது. அந்த பிரம்மத்திலேயே பிறந்து இறந்து நிலை கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அந்த பிரம்மம் தான் ஏதத் வைத்தத். நீ கேட்டிருந்தியே இறந்த பிறகு ஏதாவது இருக்கா இல்லையான்னு, அது இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏதத் வைத்தத் அப்படின்னு. ஆக ஊர்த்வமூலோ அவாக்ஷாக்கः ஏஷ அஸ்வத்தः சனாதனः ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்யதே தஸ்மின் லோகாः ஸ்ருதாः சர்வே தது ந அத்யேதி கஷ்சன ஏதத் வைத்தத். இப்போ 2வது ஒரு மந்திரத்தை பார்க்கலாம். யதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம் பிராணே ஏஜதி நிஸ்ருதம் மகத் பயம் வஜ்ரம் உத்யதம் யஹ ஏதத் விதுஹு அமிர்தாக தே பவந்தி. இந்த மூலம் அப்படின்னாக்க வேர் அப்படின்னு கூட பார்த்தோம். அந்த சம்சாரம்ங்கிற விருட்சத்துக்கு ஒரு வேராக, ஒரு மூலமாக இருக்கக்கூடியது, காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு. அந்த கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்,
அதுக்கு வேறாக இருக்கக்கூடியது, மூலமாக இருக்கக்கூடிய பிரம்மம் கண்ணுக்கெல்லாம் தெரியாமல் அப்பாற்பட்டதாக இருக்கிறது, ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புறாரு இப்போ இந்த இடத்துல. அவரே ஒரு சந்தேகத்தை எழுப்பி அதுக்கு பதில் இந்த மந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். யத் விஜானாத் அமிர்தாக பவந்தி உச்சதே ஜகதः மூலம் ததேவ நாஸ்தி பிரம்ம அசத் ஏவ அசதேவ இதம் நிஸ்ருதம் இதி அப்படின்னு. அதாவது எந்த ஒரு பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதோ, எத் விஜானாத் அமிர்தா பவந்தி, இந்த போன ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கு இல்லையா, ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்சியத்தே அப்படின்னு. அதுதான் அந்த அமிர்தமாக இருக்கக்கூடியது, மரணமற்ற நிலையில் இருக்கக்கூடியது, அழியாத நிலை, அக்ஷரமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னது. அதை அறிந்தால் அறிபவன் பிரம்மவித் பிரம்மைவ பவதி அல்லவா. யார் அந்த பிரம்மத்தை அறிகிறானோ அவனும் பிரம்மம் போன்று அழிவற்றவனாக ஆகிவிடுகிறான். அப்படி அழிவற்ற நிலைமையை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது முன்னாடி. எதை அறிந்து கொண்டால் எத் விஜானாத் அமிர்தாக பவந்தி, எதை அறிந்து கொண்டால் அமிர்தனாக ஆகிவிடுவான், மரணமற்றவனாக ஆகிவிடுவான்னு சொல்லப்பட்டதோ அது எது அப்படின்னா ஜெகதகா மூலம், இந்த உலகத்திற்கெல்லாம் பிரபஞ்சத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியது அது. ததேவ நாஸ்தி அப்படின்னு சில பேர் சொல்றாரு. அப்படி ஒன்றும் கிடையாது, பிரம்மம்னு ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்துக்கு மூலமே கிடையாது, இருக்கிறதெல்லாம் இந்த உலகம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தை பற்றி படிக்கும்போது கூட ஒரு இடத்துல பார்த்தோம், அநேக சத பாக்கண்ட புத்தி விகல்பாஸ்பதா அப்படின்னு. இந்த உலகத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி பல பேர் பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் இந்த உலகம் பிறந்து இத்தனை கோடி வருஷம் ஆச்சு அப்படின்னு. சில பேர் சொல்கிறார்கள் இந்த உலகம் சாதாரணமாக அதுவாகத்தான் தோன்றித்து. எப்படின்னா பல அணுக்கள்லாம் இருந்தது, அணுவாக இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு ஒரு பை சாய்ஸ் இது போல் வந்தது, பை சான்ஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறார். சாய்ஸ் இல்லை, எப்படியோ ஒரு விதமாக ஒரு கலவையாக ஆகி ஏதோ ஒரு வழியில் இது சேர்ந்தது. இதுக்கு ஒரு விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார்கள். அவர்கள் கணாதர்கள்னு பேர். இந்த உலகம் அணுவாக இருக்கக்கூடியது, இது அணுக்களின் சேர்க்கையினால் இது உண்டாச்சு அப்படின்னு. சில பேர் சொல்கிறார்கள் இந்த எங்கேதோ அது இல்லாத ஒரு பொருள் இப்படி இருப்பதாக விட்டது, இல்லாத ஒன்றிலிருந்து இருப்பது தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத ஒரு பொருள்லேருந்து இருக்கக்கூடிய இந்த உலகம்ங்கிறது வரவே முடியாது. நாசத்தோ வித்யத்தே பாவகா ந அபாவோ வித்யத்தே சதகான்னு சொல்லியிருக்கு. ஆக இல்லாத ஒன்றிலிருந்து இந்த உலகம் தோன்றியே இருக்க முடியாது. இப்படி ஒருவர் சில பேர் தர்க்கம் பண்ணுகிறார்கள், இது இப்படி தான் தோன்றியது, அது அப்படி தோன்றியது அப்படின்னு. சில பேர் சொல்கிறார்கள் எப்பொழுது நாம் பார்க்கிறோமோ பார்க்கும் பொழுது மட்டும்தான் உலகம் இருக்கிறது, திருஷ்டசிஷ்டிவாதம்னு பேர். பார்க்கும் பொழுது இந்த உலகம் இருக்கிறது, பார்க்காத பொழுது உலகமே இல்லை அப்படின்னு. பூனை கண்ணை முன்னா பூலோகமே இல்லைங்கிற மாதிரி அது. அப்படிப்பட்டதான ஒரு வாதமும் இருக்கிறது. அந்த வாதமும் இப்படி ஒன்று, இப்படி பல பேர் பலவிதமாக வாதங்கள் செய்து இது இப்படி வந்தது அப்படி வந்தது. ஆரம்பணவாதம்னு ஒரு வாதம் இருக்குது. எப்பயோ இந்த இது உருவாயிற்று, ஈஸ்வரனே ஒருவன் கிடையாது. நிரீஸ்வரவாதம்னு ஒரு பேர். ஈஸ்வரன் ஒருத்தர் யாரும் கிடையாது, அது இல்லாமலே, ஈஸ்வரன் இல்லாமலேயே இந்த உலகம் படைக்கப்பட்டது இப்படியாக. ஆக பலவிதமான வாதங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு வாதம் இந்த பிரம்ம அப்படிங்கிறதே இல்லை, பிரம்ம என்பதே அசத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நாஸ்திகவாதம் இது. இப்படி இருக்கு, இப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அசத்தியவேதம் நிஸ்ருதம் இதி, இங்க வந்ததெல்லாம் அசத்துங்கிற சத்திய பதார்த்தம் இல்லாத ஒன்றிலிருந்து தோன்றியவை இது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு இதுக்கு பதிலாக சொல்றார் தன்ன அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராணே ஏஜதி நிஸ்ருதம் மகத்பயம் வஜ்ரமுத்யதம் ய ஏதத் விதுர அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம், இந்த ஜெகத்துன்னு ஒன்று தெரியறதே, இந்த ஜெகத்து உலகம் பிரபஞ்சம்னு எது தெரியறதோ அது பிராணே ஏஜதி அப்படிங்கிறார். பிராணம் அப்படிங்கிற இந்த இடத்துல சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மம்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த பிரம்மம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது அதில் ஒரு சலனம் தெரியறது, இருப்பு தெரியறது அப்படிங்கிறது. ஏஜதி நிஸ்ருதம், படைக்கப்பட்டது, இதுலேருந்து தான் படைக்கப்பட்டது, அந்த பிராணத்திலிருந்து, அதாவது பிரம்மத்திலிருந்து தான் இது படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். நிஸ்ருதம் அப்படின்னா வெளித்தோன்றியது, வெளிப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தெரியறது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு நியமம் வச்சுண்டு,
கார்த்தால இத்தனை சூரியன் உதிக்கணும், சாயங்காலம் மறையணும், இப்படிலாம் எல்லா விதமான நியமங்களும் இருக்கிறது. பூமி சுத்தனம், இது போல ஒவ்வொரு விதமான எல்லா விதமான நியமங்களையும் யாராவது ஒருவன் இயக்குபவன் இருக்கணும் இல்லையா? இத்தனைலாம் இயங்கி கொண்டிருக்கிறது. இயங்கி கொண்டிருக்கின்ற பொருட்களை யார் இயக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல. யாரோ ஒருவன் இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் இப்படி இயங்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியமனம் பண்ணி வச்சிருக்கான், ஒரு ஆணை போட்டு வச்சிருக்கான். அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு பயந்து கொண்டு இவை எல்லாம் நடக்கின்றன அப்படின்னு சொல்லி அதற்கு அந்த ஆணை போட்டவன் யார் அப்படின்னா அதுதான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு. எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராணே ஏஜதி நிஸ்ருதம். எதிதம் கிஞ்ச யத் கிஞ்ச இதம் ஜெகத் சர்வம். இந்த ஜெகத், இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அது பிராணே. பிராணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பரஸ்மின் பிரம்மணி சதி அப்படிங்கிறார். அந்த பரபிரம்மம் நம்ம எதோ சொல்றோமோ அந்த பரபிரம்மம் தான் இந்த பிராணன்கிற ஒரு சப்தம் சொல்றது. பிராணே சதி, அந்த பரபிரம்மம் இருப்பதனால தான் ஏஜதி கம்பதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசைவுகள், எந்த விதமான அசைவுகளும், இந்த அசைவுகள்லாம் எதுலேருந்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த பிரம்மம் இருக்கிறதுனால தான். அந்த பிரம்மம் இருக்கு, அந்த அதை நிமித்தமாக வச்சுட்டு இது எல்லாம் நடக்கின்றன. அந்த பிரம்மம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் அப்படிங்கிறது. என்னுடைய அத்தியக்ஷத்தினால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலேயே என்னுடைய பிரகிருதி இருக்கே, அது சராச்சரம், இந்த அசையக்கூடிய பொருள், அசையாத பொருட்கள் உண்டான இந்த ஜெகத்தை, பிரபஞ்சத்தை படைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார். அவர் தானே போய் சாட்சாத்தா போய் படைக்கலை. அவர் பிரம்மம், நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய அவர் எதையும் படைக்கலை. ஆனால் அவர் இருப்பதனாலேயே மற்றவை எல்லாம் வேலை நடக்கின்றன. எப்படி ஒரு சூரியன் இருக்கிறதுனால, சூரியன் உதித்த உடனே எல்லா பிராணிகளும் தன்னுடைய தொழில் எழுந்து தன்னுடைய வேலைகளை துவங்குகிறதோ அது போன்றது. சூரியன் இருக்கிறதுனால இந்த வேலைகள்லாம் நடக்கிறது. ஆனால் சூரியனுக்கும் அது மற்ற பிராணிகளின் செயல்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது இருக்கிறதுனாலேயே இது நடக்கிறது. கேனோபனிஷத்தில் சங்கரர் ஒரு உதாரணம் சொல்கிறார். அதில் ஒரு சக்கோர பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்ஷியை பற்றி சொல்கிறார். ஒரு பறவை, ஏதோ இந்த காலத்தில் அன்னப்பறவை அப்படின்னா நமக்கு தெரியல, அது போல் சக்கோரம்னு ஏதோ ஒரு பக்ஷி இருந்திருக்கு, ஒரு பறவை இருந்திருக்கு. அந்த பறவையும் பற்றி தெரியல. அந்த பறவை என்ன பண்ணோம் அப்படின்னா, ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் அதை தன்னுடைய அரண்மனையில் வச்சிருப்பார்களாம். ராஜா எப்பொழுதுமே சாதாரணமாக சாப்பிடுகின்ற பொருளை யாராவது சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுத்தாருன்னா உடனே சாப்பிட மாட்டாராம். ஏன்னா அவர்களுக்கு ஒரு இது இருக்குது, யாராவது ஒரு விஷம் வச்சு கொண்டுடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா ராஜாக்களுக்கெல்லாம். அதனால அந்த சாப்பிடக்கூடிய பொருளில் விஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து அதை கண்டுபிடிக்கணுமா. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது விஷம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை சாப்பிடுவார்களாம். இந்த சக்கோர பட்சிக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுமா ஏதாவது ஒரு பொருளில் விஷம் இருக்கா இல்லையான்னு. அந்த பட்சிக்கு முன்னாடி அந்த சாதத்தை கொண்டு வந்து வைத்தால் அந்த பட்சியின் கண் சிவந்து விடுமா விஷம் இருந்ததுன்னு, இல்லைன்னா சிவக்காது. ஆக அந்த பட்சிக்கு முன்னாடி வச்சு அதை அப்புறமா எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் இந்த ராஜாக்கள்லாம். அப்போ ராஜாக்கள்லாம் சாப்பிடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியது அந்த பட்சி. அந்த பட்சி என்ன பண்ணிதுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்காது, சும்மா இருக்கும். அது சும்மா இருக்கிற காரணத்தினாலேயே, சும்மா இருந்தாலே ராஜா சாப்பிடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதுபோல் இந்த பிரம்மம் தானே சும்மா இருந்தால் கூட அது இருக்கிறது அப்படிங்கிறதுனாலேயே இந்த உலகம் இயங்குகிறது, ஆடுகிறது, ஓடுகிறது, எல்லாமே செய்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றார், எதிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராணே ஏஜதி அப்படின்னு. அந்த பிரம்மம் இருக்கிறதுனாலேயே இந்த உலகத்தில் சலனங்கள் ஏற்படுகின்றன, ஒரு அசைவு ஏற்படுகிறது, ஒரு மழை பெய்யறது, காற்று வீசுறது, இது போல எல்லாமே சொல்லலாம். ஆக ஏஜதி கம்பதே ததையேவ நிஸ்ருதம் நிர்கிதம் சத்து பிரச்சலதி நியமேன சேஷ்டதே. இந்த எல்லா விதமான நியமங்களையும் வைத்துக்கொண்டு, அந்த நியமங்கள் எப்படி இருக்கு, நியமங்கள்னா விதிகள், அந்த ஒரு விதமான விதிகள் இருக்கு. அந்த விதியை மீறாமல் எல்லாம் அதுபடியாக நியமத்தோடு தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். எதேவம் ஜெகத்து உற்பத்தியாதி காரணம் பிரம்ம தத்து மகத் பயம். இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். இந்த நிஸ்ருதம் அப்படின்னா அந்த தோன்றுகிறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த உலகமே தோன்றியதே அதனால தான். ஏஜதி அப்படின்னாக்கா ஸ்திதி காலத்தில் இருந்து கொண்டு சலைத்து கொண்டு இருக்கிறது. அப்போது உற்பத்தியை சொல்லியாச்சு, ஸ்திதியை சொல்லியாச்சு, லயத்தை இந்த இடத்துல சொல்லலை. லயத்தையும் நம்ம அந்த இடத்துல வச்சுக்கணும். அந்த பிராணன் இருக்கிறதுனால, அந்த பிரம்மம் இருக்கிறதுனால தான் இந்த இது சம்சாரம் பிறக்கிறது, இருக்கிறது, அதிலேயே லயத்தையும் அடைகிறது அப்படின்னு அதையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது அந்த இடத்துல.
எதேவும் ஜெகத் உற்பத்தியாதி காரணம் பிரம்ம தத் மகத் பயம். இந்த உற்பத்திக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியதாகிறது அந்த பிரம்ம. எது காரணமாக இருக்கோ அது காரியத்திற்கு பயத்தை கொடுக்கிறது அப்படின்றது. அதாவது காரியத்துக்கு காரணத்தை கண்டால் பயம். ஏன்னா காரியம் சிறியது, காரணம் இல்லாவிட்டால் காரியம் இருக்கவே முடியாது. அப்போ காரியத்திற்கு காரியம் இருக்க வேண்டும் என்றால் அது காரணத்தை அண்டித்தான் இருக்கு. எது எதை அண்டி இருக்கிறதோ அண்டி இருக்கக்கூடிய பொருள் அண்டாமல் தானாகவே இருக்கக்கூடிய சாராமல் இருக்கக்கூடிய பொருளை கண்டால் ஒரு பயம் இருக்குமா. அதனால அந்த பிரம்மத்தை கண்டா எல்லாருக்கும் பயம் இருக்கு. அதனால தான் அதுக்கு மகத் பயம் அப்படின்னு, அதுதான் பெரிய பயமா. அது மகச்சதத் பயம் ச பிபேத்தி அஸ்மாதிதி மகத் பயம். அந்த பிரம்மத்தை கண்டு எல்லாருக்கும் பயம். அந்த பயத்தினால்தான் இந்த சலனங்கள்லாம் நடக்கிறது. அந்த பிரம்மம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் சூரியன் சரியாக உதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. எப்படிப்பட்ட பயம் அப்படின்னா, இந்த வேலை செய்பவர்களுக்கு முன்னால் அந்த ராஜா இருந்து கொண்டு கையில் ஒரு தண்டத்தை எடுத்துட்டு இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறானா, அதுபோல காட்டுறாருங்க. வஜ்ரம் உத்யதம், உத்யதம் இவ வஜ்ரம். வஜ்ரம்னா வஜ்ராயுதம், ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. யதா வஜ்ரோத்யதகரம் சுவாமினம் அபிமுகீபூதம் திருஷ்டுவா பிருத்யாக நியமேன தச்சாசனே வர்த்தந்தே. எப்படி ஒரு ராஜா தன்னுடைய கையிலே வஜ்ரத்தை வைத்துக்கொண்டு இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதிகளுக்கோ இல்லை மற்ற வேலைக்காரர்களுக்கோ படையாட்களுக்கோ ஒரு ஆணையிடுகிறானோ, அப்போது அந்த ஆணையை மீறாமல் அவனுக்கு பயந்து கொண்டு எல்லோரும் வேலை செய்கிறார்களோ, நியமேன சேஷ்டந்தே அப்படின்னு போட்டிருக்கார். அவனுடைய ஆணைக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு எப்படி நடக்கிறார்களோ அது போன்று இந்த படைக்கப்பட்ட இந்த சூரியன் சந்திரன் இது போன்ற எல்லாமே அந்த பிரம்மத்திடம் பயந்து கொண்டு வேலை செய்கின்றன. ததா இதம் சந்திர ஆதித்ய கிரக நட்சத்திர தாரகாதி லட்சணம் அப்படின்னு போடுறார். இந்த உலகம் பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஆதித்யன் இருக்கான். ஆதித்யன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் இது போன்ற எல்லாமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அந்த பிரம்மத்தை பார்த்து பயந்து அந்த ஜெகத்து சேஸ்வரம்னு போட்டார். சேஸ்வரம் அப்படின்னா ஈஸ்வரேன சகிதம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அந்த பிரம்மன், அந்த பிரம்மத்தை வைத்து கொண்டு பிரம்மத்திற்கு பயந்து இவையெல்லாம் நடக்கின்றன. நியமேன வர்த்தந்தே. எப்படி ஒரு நிமிஷம் கூட அது ஒரு தன்னுடைய வேலைகளை செய்யாமல் இவையெல்லாம் இருப்பது இல்லையா. க்ஷணமப்பி அவிஸ்ராந்தம் வர்த்ததே. ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய தொழிலை விட்டு விட்டு, ஒரு நிமிஷம் அந்த நெருப்பு எரிஞ்சுருக்கு, அது எரிக்கக்கூடிய சுபாவம் அந்த நெருப்புக்கு. சரி இவ்வளோ நாள் நம்ம எரிச்சிட்டோம், ஒரு நிமிஷம் நம்ம எரிக்காமல் இருப்போம், அப்புறமா திரும்ப எரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறதான எடுத்துக்காதான். விஸ்ராந்தம் எடுத்துக்காது, அவிஸ்ராந்தம்னு போட்டிருக்கார். க்ஷணமப்பி அவிஸ்ராந்தம் வர்த்ததே இத்தியுக்தம் பவதி. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த இயற்கையை பாலனம் பண்ணி இயற்கையை தன்னுடைய வழியில் அந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு நடத்துவதற்கு ஒரு அதிகாரி புருஷனாக இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன், அந்த பிரம்மம். அதுதான் பிராணன்கிற சப்தத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. யஹ ஏதத் விதுகு, யார் அந்த பிரம்மத்தை அறிகிறார்களோ, பிராணன்னு சொல்லப்பட்ட இந்த பிரம்மத்தை யார் இங்கே அறிகிறார்களோ, யஹ ஏதத் விதுகு, அது எப்படி அறியணும் அப்படின்னாக்க ஸ்வாத்ம பிரவருத்தி சாட்சிபூதம் அப்படின்னு. தன்னுடைய அந்த பிரம்மம் தான் இந்த வெளியிலே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. பிரபஞ்சம்ங்கிறது வெளியே உள்ள இயற்கை. அந்த இயற்கை, வெளியே உள்ள இயற்கையை மட்டும்தான் அது இயக்கிறதுன்னு இல்லை. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயற்கையான மனம் இருக்கு இல்லையா, மனத்தை இயக்குவதும் அதுதான். அதுதான் இந்த இடத்துல சொல்றார் ஸ்வாத்ம பிரவருத்தி சாட்சி பூதம். மனதினுடைய இயக்கங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடியது இது ஸ்வாத்ம பிரவருத்தி. அப்படின்னாக்க தன்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், மனம் அலைபாய்கிறது இல்லையா, இதை நினைக்கிறது, இதை நினைக்கிறது, அதை நினைக்கிறது, இப்படியாக பலவிதமான பொருட்களை நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த நினைப்புக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றார். ஸ்வாத்ம பிரவருத்தி சாட்சி பூத்தம். அது எப்பேற்பட்டதுன்னா ஒன்றாக இருக்கக்கூடியது. அந்த இடத்துல பலவை கிடையாது. நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொன்னார். அது ஒரே ஒன்றாகவே இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை யார் அறிகிறார்களோ, ஏதத் விதுகு, விதுகுன யார் அறிகிறார்களோ அவர்கள் அமிர்தாகா பவந்தி. அமிர்தாகன அமரண தர்மாகா தே பவந்தி.
மரணமற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் வேற எதை கண்டும் பயப்படுவதில்லை. ஏன் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தை தான் என்று அறிந்து விடுகிறார்கள். காரியமாக இருக்கக்கூடியது அது இந்திரனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, ஆதித்யனாக இருந்தாலும் சரி, சூரியன், சந்திரன், இப்படி எல்லா பொருட்களுமே அந்த பிரம்மத்துக்கு பயந்து கொண்டிருந்தது. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் காரியமாக இருக்கக்கூடியவை. காரியமாக இருக்கக்கூடிய வரையில் எல்லாவற்றுக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். காரணமாக ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால், அந்த பிரம்மமாக ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால், அதற்கப்புறம் அவனுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். அதனால தான் அமரண தர்மாக பவதி. ஏன்னா அந்த பிரம்மம் மட்டும்தான் மரண தர்மம் இல்லாமல் இருக்கக்கூடியது, மற்றவை எல்லாம் மரண தர்மம் உடையவை அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்த ஒரு ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். பயாத் அஸ்ய அக்னிஹி தபதி, பயாத் தபதி சூரியஹ, பயாத் இந்திரஹ ச வாயுஹு ச மிருத்யுஹு தாவதி பஞ்சமஹ. பயம் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை சொன்ன மகத் பயம் வஜ்ரமுத்யதம் யஹ ஏதத் விதுஹு அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு. இந்த பிரம்மம் எல்லாவற்றுக்கும் பயத்தை கொடுக்கிறது அப்படின்னு. பயத்தினால என்னென்ன காரியங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றார். இந்த உபனிஷதமே சொல்றது. பயாத் அஸ்ய அக்னிஹி தபதி, இந்த நெருப்பு எல்லாரையும் சுடுகிறது. அவன் போட்ட ஆணையினால தான், அந்த பிரம்மம் போட்ட ஆணையினாலது. அந்த ஆணைக்கு பயந்து கொண்டு கட்டுப்பட்டு எல்லாவற்றையும் சுடுகிறது. பயாத் அஸ்ய அக்னிஹி தபதி, அஸ்ய பயாத், அந்த பிரம்மத்திடமிருந்து ஒரு பயம் ஏற்பட்டு அந்த பயத்தினால இது எல்லா பொருட்களையும் சுடுகின்றன. பயாத் தபதி சூரியஹா, இந்த சூரியன் ஏன் சுடுறான் எல்லாரையும், ஏன் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த ஈஸ்வரனுடைய ஆணையினால. ஈஸ்வரன் தான் இந்த சூரியன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைத்து இருக்கான். அதனால அந்த ஈஸ்வரன் சொன்னது போல இவை செய்து கொண்டிருக்கின்றன. பயாத் இந்திரஹா ச, இந்திரன் தன்னுடைய வேலையை செய்கிறான். எதனால் செய்கிறான் அப்படின்னா பயாத், அந்த பயம் இருக்கிறதுனால அவன் செய்கிறான். வாயுஷ்ச, வாயு காற்று, அதுவும் ஏன் அப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏன் அது வீசுறது அப்படின்னாக்க அது பயத்தினால தான். அந்த இறைவனிடம் பயம் இல்லைன்னா அந்த காத்துக்கு அந்த சக்தி இருக்காது, அது செய்யாது. மிருத்யுஹு தாவதி பஞ்சமஹா, இந்த மிருத்யுவாக இருக்கக்கூடியது யமன். யமன் ஏன் அந்த வேலையை செய்கிறான் அப்படின்னாக்க அவனும் அந்த பிரம்மத்துக்கு அடிபணிஞ்சு அது சொல்வதுபடி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த பிரம்மத்திடம் பயந்துண்டு தான் செய்யப்படுகின்றன. அந்த பிரம்மத்தை ஒருவன் அறிந்து கொண்டால் அந்த பயங்களை எல்லாம் தாண்டி சென்று விடலாம். இதே தான் இந்த தைத்திரிய உபநிஷத்துலையும் சொல்றது. பீஷாஸ்மாத் வாத்தஃப் பவத்தே அப்படின்னு. வாத்தகா அப்படின்னாக்க காற்று. அந்த காற்று ஏன் வீசுறது அப்படின்னா பீஷாஸ்மாத், அந்த ஒரு பிரம்மத்திடம் இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால தான் இந்த காற்று வீசுகிறது. பீஷாத் உதேத்தி சூரியஹா, இந்த சூரியன் இருக்கே, அந்த சூரியன் எதுக்கு எப்படி உதிக்கிறது அப்படின்னா அந்த பிரம்மத்திடம் பயந்துன்னு உதிக்கிறதாம். பீஷாஸ்மாத் அக்னிஷ்ச இந்திரஷ்ச அப்படின்னு. இந்திரன், அக்னி இதெல்லாம் பயந்துட்டு தான் தன்னுடைய வேலைகளை செய்கின்றன. மிருத்யுர் தாவதி பஞ்சம, அதே வார்த்தை இங்கேயும் இருக்கு. அந்த மிருத்யுவாக இருக்கக்கூடிய அந்த யமனும் தன்னுடைய அந்த பிரம்மத்திடம் இருக்கக்கூடிய பயத்தினால் தன்னுடைய வேலைகளை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மந்திரத்தின் பாஷ்யத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.